ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் அனைவரும் சாய் சரிதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இருப்பினும் நமக்கு நேரம் காலம் ஏதுவாக இருப்பதில்லை. ஆனால் நம் கையில் எப்போதும் ஒரு அலைபேசி இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் நாம் சாயின் சரித்திரத்தை பார்த்து படிக்கவும் கேட்டு மகிழவும், சாய் சிந்தனையில் நம்மை எப்போதும் கொண்டு செல்லவும் இது ஒரு சிறு முயற்சிதான். எனவே இதனை எல்லோருக்கும் பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 36. 2 கோவா கணவான்கள், திருமதி அவுரங்கபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள். இந்த அத்தியாயம் கோவாவில் இருந்து வந்த 2 கணவான்கள், சோலாப்பூரின் திருமதி அவுரங்கபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகளை பற்றி கூறுகிறது. 2 கோவா கணவான்கள். ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவில் இருந்து இருவர் வந்து அவர் முன் வீழ்ந்து பணிந்தனர். இருவரும் ஒன்றாக வந்த போதும் அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சணையாக ரூபாய் 15 கேட்டார். அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது. மற்றொருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் 35 அளித்தார். மற்றெல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக் கொள்ளவில்லை. அங்கிருந்த ஷாமா பாபாவிடம், என்ன பாபா, இருவரும் ஒன்றாக வந்தனர், ஒருவரின் தட்சணையை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள், மற்றொன்றை தாமாகவே அளித்த போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள், ஏன் இந்த வேறுபாடு என்றார். அதற்கு பாபா, ஷாமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒருவரிடம் இருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை. இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டாள். அதை அவர் அளித்து கடனிலிருந்து விடுபடுகிறார். கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன். கடன், பகைமை, கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும். தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் தமக்கே உரிதான பாணியில் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். முதலில் அவர் ஏழையாய் இருந்ததாகவும், அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாகவும் வேண்டிக் கொண்டார். மாதம் ரூபாய் 15 சம்பளம் உள்ள ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது. பின்னர் சம்பளம் படிப்படியாக உயர்ந்து ரூபாய் 700 அடைந்தது. ஆனால் அவரின் சுபிச்சத்தில் அவர் வேண்டிக் கொண்டதை முழுமையும் மறந்து விட்டார். கர்மவினை அவரை இவ்விடம் தள்ளி விட்டிருக்கிறது. அதனால் அத்தொகையை நான் அவரிடமிருந்து தட்சணையாக பெற்றேன். மற்றொரு கதை. கடற்கரை ஓரமாக நான் உலவி திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரமாண்டமான மாளிகையை வந்தடைந்தேன். அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன். வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார். உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகில் உள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார். அங்கு உறங்கினேன். நான் ஆழ்ந்த துயில் கொண்டிருக்கும் போது அம்மனிதன் சுவற்றை கன்னம் வைத்து உள் நுழைந்து என் பையில் இருந்த பணத்தை எல்லாம் கத்தரித்து எடுத்துக்கொண்டான். கண் விழித்த போது எனது ரூபாய் 30,000 திருடப்பட்டு விட்டதை அறிந்தேன். பெரிதும் கவலையுற்று புலம்பிக் கொண்டிருந்தேன். பணம் கரன்சி நோட்டாக இருந்தது. அப்பிராமணன் அதை திருடி விட்டான் என நான் நினைத்தேன். உணவிலும் பானத்திலும் எனது விருப்பத்தை எல்லாம் இழந்து இந்த தாழ்வாரத்திலே 15 நாட்கள் புலம்பி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தேன். 15 நாட்கள் கழிந்ததும் வழிப்போக்கரான ஒரு பக்கரி நான் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு எனது துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தார். நான் அவரிடம் எல்லாவற்றையும் கூறினேன். அதற்கு அவர், நான் சொல்கிறபடி செய்தீரானால் உமக்கு பணம் திரும்ப கிடைக்கும். ஒரு பக்கிரிடம் செல்லும், நான் அவரை பற்றி விவரம் தருகிறேன். அவரிடம் உம்மை முழுவதும் சமர்ப்பித்து விடும். அவர் உனது பணத்தை மீட்டு தருவார். இந்த இடைப்பட்ட வேளையில் பணம் திரும்ப கிடைக்கும் வரை உமக்கு பிடித்தமான உணவை விட்டு விடவும் என்றார். அப்பக்கிரியின் அறிவுரைப்படி நடந்து எனது பணத்தை திரும்ப பெற்றேன். பின்னர் வாதாவை விட்டு நீங்கி கடற்கரையை அடைந்தேன். அங்கு ஒரு நீராவி கப்பல் நின்று கொண்டிருந்தது. அதில் கூட்டமாக இருந்ததால் ஏற முடியவில்லை. ஆனால் அங்கிருந்த நல்ல குணமுடைய பியூன் ஒருவன் எனக்காக குறுக்கிட்டதால் அதிர்ஷ்டவசமாக உள்ளே ஏறினேன். கப்பல் என்னை அக்கறை கொண்டு சேர்த்தது. அங்கிருந்து ரயிலில் ஏறி மசூதி மாயிடம், அதாவது மசூதி தெய்வத்திடம் வந்தேன். கதை முடிந்தது. பாபா ஷாமாவிடம் இவ்விருந்தாளிகளை அழைத்து சென்று அவர்களின் உணவுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். பின்னர் ஷாமா அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று உணவளித்தார். உணவின் போது ஷாமா அவர்களிடம் பாபா கதை விளங்காத புதிராக இருப்பதாகவும், ஏனில் அவர் கடற்கரை பக்கமே சென்றது கிடையாதென்றும், ரூபாய் 30,000 போன்ற எவ்வித பணத்தையும் அவர் வைத்திருக்கவில்லை என்றும், பயணம் செய்ததே இல்லை என்றும், பணத்தை தொலைத்ததே இல்லை என்றும்,
மீண்டும் அதை திரும்ப பெற்றதே இல்லை என்றும் கூறி அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதன் குறிப்பு நுட்பத்தை அறிந்து கொண்டார்களா என்று கேட்டார். விருந்தினர் ஆழ்ந்து மனமுருகி கண்ணீர் சிந்தினர். தொண்டை அடைக்கும் குரலில் அவர்கள், பாபா நிறை பேரறிவு உடையவர், எல்லையற்றவர், தன்னிகர் இல்லாத முழு முதற் பொருள், அதாவது பரபிரம்மம். அவர் உரைத்த கதை சரி நுட்பமாக எங்களது கதையே ஆகும். அவர் பேசியது யாவும் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நடந்துவிட்டன. இதையெல்லாம் அவர் எங்கனம் அறிந்தார் என்பது ஆச்சரியத்தினுள் எல்லாம் ஆச்சரியம். எல்லா தகவல்களையும் நாங்கள் உணவுக்கு பின் உரைக்கின்றோம். உணவுக்கு பின் அவர்கள் வெற்றிலை போட்டு கொண்டிருக்கும் போது விருந்தினர் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் ஒருவர் கூறுகிறார், மலைத்தொடரின் மீது உள்ள ஒரு கோடை வாசஸ்தலமே எனது சொந்த ஊர். ஒரு வேலை தேடி பயணம் சம்பாதிக்கும் பொருட்டு கோவாவுக்கு சென்றேன். தத்தர் தெய்வத்திடம் எனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத ஊதியத்தை சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொண்டேன். அவரது அருளால் ரூபாய் 15 சம்பளம் உள்ள ஒரு வேலை கிடைத்தது. பாபா குறிப்பிட்டபடியே எனக்கு உத்தியோக உயர்வும் கிடைத்தது. எனது வேண்டுதலை பற்றி எல்லாம் அதன் பிறகு நிச்சயமாக மறந்தே விட்டேன். இவ்வகையான பாபா அதை நினைவுபடுத்தி ரூபாய் 15 என்னிடமிருந்து மீட்டு பெற்று கொண்டார். ஒருவர் நினைக்கும்படியாக தட்சணை அன்று பழைய கடன் ஒன்றை அடைத்தலும் நீண்ட நாள் மறந்து போன வேண்டுதலை நிறைவேற்றுதலும் ஆகும். நீதி. உண்மையில் ஒருபோதும் பாபா எந்த பணத்தையும் யாசிக்கவில்லை, தமது அடியவர்களையும் யாசிக்க அனுமதிக்கவில்லை. ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பணத்தை ஒரு அபாயமாக, அதாவது தடையாக அவர் கருதினார். தமது பக்தர்களை அதன் பீடியில் விழ அனுமதிப்பதில்லை. இது விஷயத்தில் பகத் மகள் சபாபதி ஒரு உதாரணம் ஆவார். அவர் பரம ஏழை. வரவையும் செலவையும் ஒன்றாக்க அவரால் இயலவில்லை. பாபா அவரை ஒருபோதும் எந்த பணத்தையும் சம்பாதிக்க அனுமதிக்கவில்லை. தமது தட்சணை பணத்தின் இன்றும் ஏதும் கொடுக்கவும் இல்லை. ஒருமுறை ஹம்சராஜ் என்ற தயாளும் தாராள குணமும் உள்ள ஒரு வியாபாரி பாபாவின் முன்னால் மகள் சபாதிக்கு ஒரு பெருந்தொகையை அளித்தார். ஆனால் பாபா அதை ஏற்றுக்கொள்ள அவரை அனுமதிக்கவில்லை. பின்னர் இரண்டாவது விருந்தினர் தமது கதையை கூறினார். எனது பிராமண சமையல்காரன் எனக்கு 35 ஆண்டுகள் விசுவாசத்துடன் பணிவிடை செய்து வந்தான். துரதிருஷ்டவசமாக தீய வழியில் இறங்கினான். அவன் மனம் மாறி என்னுடைய செல்வத்தையே கொள்ளையடித்தான். நாங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே வந்து எனது அலமாரி வைக்கப்பட்டுள்ள அறையின் சுவற்றை கன்னம் வைத்து கரன்சி நோட்டுகளாக நான் சேகரித்த ரூபாய் 30,000 முழுவதையும் கொண்டு போய் விட்டான். பாபா அதே தொகையை எங்கனம் குறிப்பிட்டார் என்பது எப்படி எனக்கு என்று தெரியாது. இரவும் பகலும் நான் அழுது கொண்டிருந்தேன். எனது விசாரணைகளின் பலன் ஒன்றுமில்லை. ஆழ்ந்த கவலையில் அரை மாதத்தை கழித்தேன். தாழ்வாரத்தில் நான் அமர்ந்திருந்த போது அவ்வழியாக போய்க் கொண்டிருந்த ஒரு பக்கிரி வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கும் எனது நிலைமையை கவனித்து விட்டு அதன் காரணத்தை விசாரித்தார். அனைத்தை பற்றியும் அவரிடம் கூறினேன். கோபர்காவன் தாலுகா ஷீரடியில் சாயி என்று பெயருடைய அவலியா ஒருவர் இருப்பதாக அவர் கூறினார். அவரிடம் ஒரு வேண்டுதல் செய்து கொள். உனக்கு மிகவும் பிடிக்கும் உணவு ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு உமது தரிசனம் பெறும் வரை அவ்வுணவு உண்பதை நீக்கிவிட்டேன் என்று கூறிக்கொள் என்றார். பின்னர் அவ்வாறே நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன். அரிசி சோறு சாப்பிடுவதை விட்டுவிட்டேன். பாபா அதை எனக்கு சொத்து மீண்ட பிறகு நான் உமது தரிசனத்தை பெற்றேன், பிறகு உண்பேன் என்று கூறி கொண்டேன். அதன் பின்பு 15 நாட்கள் கழிந்தன. இந்த பிராமணன் தானாகவே என்னிடம் திரும்பி வந்து எனது பணத்தை திருப்பி கொடுத்து தன் செயலுக்காக வருந்தி எனக்கு பைத்தியம் பிடித்தது, இவ்வாறு நடந்து கொண்டேன். இப்போது உமது காலடியில் என் தலையை வைக்கிறேன், தயவு செய்து மன்னித்து அருளும் என்றான். இவ்வாறு எல்லாம் நலமாக முடிவடைந்தன. என்னை சந்தித்து எனக்கு உதவிய பக்கிரி மீண்டும் காணப்படவில்லை. அப்பக்கிரி எனக்கு கூறிய சாய்பாபாவை காண வேண்டும் என்றே ஒரு தீவிர ஆர்வம் என்னுள் எழுந்தது. எனது வீடு வரை அந்த அக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நினைத்தேன். என்னை காண வந்து எனது தொலைந்து போன பணத்தை மீண்டும் பெற்று தருவதற்காக எனக்கு உதவி புரிந்த அவரா 35 ரூபாய் பெறுவதற்காக ஆர்வமாயிருப்பார். மாறாக எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து கொண்டிராது எங்களை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதில் அவர் தம்மால் ஆன முழு முயற்சியை எப்போதும் செய்கிறார். திருடப்பட்ட எனது சொத்து மீண்டும் கிடைத்தவுடன் நான் பெரும் மகிழ்வுற்றேன். அந்த மயக்கத்தில் எனது வேண்டுதலை எல்லாம் மறந்துவிட்டேன். பின்னர் நான் கொலபாவில் இருந்தபோது ஒரு நாள் இரவில் கனவில் சாய்பாபாவை கண்டேன். இது நான் ஷீரடிக்கு வருகிறேன் என்று எடுத்திருந்த பிரார்த்தனையை எனக்கு நினைவூட்டியது. அதனால் கோவாவுக்கு சென்று அங்கிருந்து கப்பலில் பம்பாய் வழியாக ஷீரடிக்கு செல்ல விரும்பினேன். ஆனால் துறைமுகத்துக்கு வந்தபோது அக்கப்பல் ஏற்கனவே கூட்டமாய் இருந்ததையும் இடம் இல்லாததையும் அறிந்தேன். கப்பல் தளபதி என்னை அனுமதிக்கவில்லை. நல்ல குணமுடைய எனக்கு பழக்கமில்லாத ஒரு பியூன் குறுக்கிட்டதால் எனக்கு கப்பலில் இடம் அனுமதிக்கப்பட்டு பம்பாய் வந்து சேர்ந்தேன்.
பின்னர் ரயில் மூலமாக இவ்விடம் வந்தேன். பாபா எவ்விடத்தும் வியாபித்திருப்பவர் என்றும் எல்லாம் அறிந்தவர் என்றும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாங்கள் யார்? எங்கள் வீடு எங்கே இருக்கிறது? பாபா எங்களது பணத்தை மீட்டு கொடுத்து தாமே எங்களை அவரிடம் ஈர்த்து இழுத்ததான எங்களது நல்ல அதிர்ஷ்டம்தான் எவ்வளவு பெரியது. ஷிரடியை சேர்ந்த மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக எங்களை காட்டிலும் எல்லையற்ற அளவு மேலானவர்களாகவும் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாபா விளையாடி சிரித்து உரையாடி இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உங்களுடனே அல்லவா? உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் அளவிடற்கரியாததாக இருக்க வேண்டும். ஏனெனில் அதுவே பாபாவை ஷிரடிக்கு இழுத்து விட்டிருக்கிறது. சாயே எங்களது தத்தர். அவரே வேண்டுதலுக்கு கட்டளையிட்டார். கப்பலில் ஒரு இடமும் அளித்து என்னை இவ்விடம் சேர்ப்பித்தார். இவ்விதமாக அவரது எங்கும் நிறை பேரறிவுக்கும் எல்லாம் வல்ல பேராற்றலுக்கும் நிரூபணத்தை அளித்தார். திருமதி அவுரங்காபாத்கர். சோலாப்பூரை சேர்ந்த சகாராம் அவுரங்காபாத்கர் என்பாரின் மனைவிக்கு 27 ஆண்டு காலமாக குழந்தையே இல்லை. கணக்கற்ற பிரார்த்தனைகளை அவள் கடவுள்களிடமும் அம்மன்களிடமும் செய்து கொண்டாள். ஆனால் வெற்றி பெறவில்லை. பின்னர் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள். இவ்விஷயத்தில் இறுதியான முயற்சியாக தனது சகோதரனின் புதல்வனாக விஸ்வநாத்துடன் ஷிரடி வந்து பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு 2 மாதங்கள் தங்கியிருந்தாள். மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டு இருப்பதையும் கண்டாள். அவள் அவரை தனியாக கண்டு வீழ்ந்து வணங்கி தனது இதயத்தை திறந்து பிள்ளை வர வேண்ட விரும்பினாள். ஆனால் உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. முடிவாக அவள் பாபாவிடம் அவர் தனியாக இருக்கும்போது தனக்காக பேசும்படி ஷாமாவிடம் கேட்டுக்கொண்டாள். ஷாமா அவளிடம் பாபாவின் தர்பார் வெளிப்படையானது என்றும் எனினும் அவளுக்காக தான் முயற்சிப்பதாகவும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கூறினார். தேங்காயுடனும் ஊதுபத்தியுடனும் முன்னிருக்கும் திறந்த வெளியில் பாபாவின் உணவு நேரத்தில் தயாராக இருக்கும்படியும் அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் வரவேண்டும் என்றும் கூறினார். ஒரு நாள் உணவுக்கு பின் பாபாவின் ஈரக்கையை ஷாமா துண்டால் துடைத்து விட்டு கொண்டிருந்தார். பாபா அப்போது அவர் கன்னத்தை கிள்ளிவிட்டார். அதற்கு ஷாமா, தேவா, இந்த மாதிரி என்னை கிள்ளுவது சரியா? இந்த மாதிரி கிள்ளி குறும்பு செய்யும் கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் உங்களையே சார்ந்து இருப்போர் அல்லவா? இதுதான் எங்களது நெருக்கமான உறவின் பலனா? அதற்கு பாபா, ஓ ஷாமா, கடந்த 72 தலைமுறையாக நீ என்னுடன் இருக்கிறாய். இதுவரை உன்னை நான் கிள்ளியதில்லை. இப்போது நான் உன்னை தொட்டதை குற்றமாக கொண்டு கோபித்துக் கொள்கிறாயே என்றார். அதற்கு ஷாமா, எங்களுக்கு எப்போதும் முத்தங்களையும் உண்பதற்கு இனிப்புகளையும் கொடுக்கும் ஒரு கடவுளையே நாங்கள் விரும்புகிறோம். தங்களிடமிருந்து எந்த மரியாதையோ மோஷத்தையோ புஷ்பக விமானம் முதலியனவற்றையோ நாங்கள் வேண்டவில்லை. தங்கள் பாதாம்புயத்தின் பால் எங்களது நம்பிக்கை எப்போதும் மிக நன்றாக தெளிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு ஆசீர்வதியுங்கள் என்றார். அதற்கு பாபா, ஆம், உண்மையில் அதற்காகவே தான் நான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு உணவூட்டி பேணி வளர்த்து வருகிறேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன் என்றார். அதன் பின்னர் பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தார். ஷாமா அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார். அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தி இவைகளை பாபாவிடம் அளித்தார். பாபா இந்த முற்றல் தேங்காயை ஆட்டினார். அதனுள் இருந்த பருப்பு உருண்டு சத்தம் செய்தது. அதற்கு பாபா, ஷாமா, இது உருளுகிறதே, என்ன சொல்கிறது என்பதை கவனி. அதற்கு ஷாமா, இப்பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் புற வேண்டும் என்று வேண்டுகிறாள். எனவே அத்தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்கள் என்றார். அதற்கு பாபா, இத்தேங்காய் அவளுக்கு பதிலை அளிக்குமா? இம்மாதிரி விஷயங்களில் எல்லாம் ஜனங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாகவும் போலி நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள் என்றார். அதற்கு ஷாமா, தங்களது மொழி, ஆசி இவைகளின் சக்தியை நான் அறிவேன். தங்களது சொல் அவளுக்கு குழந்தைகளின் தொடரையே அளிக்கும். நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர உண்மையான ஆசியை அளிக்கவில்லை என்றார். விவாதம் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது. பாபா தேங்காயை உடைக்கும்படி மீண்டும் மீண்டும் ஆணையிட்டு கொண்டிருந்தார். ஷாமாவோ முழு தேங்காயும் அப்பெண்மணிக்கு அளிக்கும்படி விவாதித்துக் கொண்டிருந்தார். முடிவாக பாபா சம்மதித்தார். பாபா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதற்கு ஷாமா, எப்போது என்றார். பாபா, 12 மாதங்களில் என்றார். இதன் பேரில் தேங்காய் 2ஆக உடைக்கப்பட்டு ஒரு பகுதி இருவரும் உண்டனர், மறுபகுதி அவளிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் ஷாமா அப்பெண்மணின் பக்கம் திரும்பி, அன்புள்ள அம்மையே, நீ எனது மொழிகளுக்கு ஒரு சாட்சி. 12 மாதங்களுக்குள் உனக்கு குழந்தை ஏதும் பிறவாவிட்டால் ஒரு தேங்காயை இந்த தெய்வத்தின், அதாவது சாய்பாபாவின் தலையின் மீது அடித்து அவரை மசூதியிலிருந்து வெளியே விரட்டுவேன்.
இதை நான் செய்ய தவறுவேனாயின் என்னை மாதவ் என்று நானே அழைத்து கொள்ள மாட்டேன் என்றார். நான் கூறுவதை நீ விரைவில் உணர்வாய் என்று சூளுரைத்தார். அவள் ஓராண்டுக்குள் ஒரு புதல்வனை பெற்றெடுத்தாள். புதல்வனது 5வது மாதத்தில் அவனை மசூதிக்கு எடுத்து வந்தாள். கணவன் மனைவி இருவரும் பாபாவின் முன்னால் வீழ்ந்து வணங்கினார்கள். நன்றியுள்ள அத்தகப்பனார் ரூபாய் 500 அன்பளிப்பாக சமர்ப்பித்தார். ஷாம் கர்னாய் என்ற பாபாவின் குதிரைக்கு ஒரு கொட்டகை செய்வதற்காக அத்தொகை செலவிடப்பட்டது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 37. சாவடி ஊர்வலம். இந்த அத்தியாயத்தின் ஹேமத் பந்த் வேதாந்தத்தின் கருத்துக்கள் சிலவற்றை குறிப்பிட்டு விட்டு சாவடி ஊர்வலத்தை வர்ணிக்கிறார். முன்னுரை. சாயின் வாழ்க்கை புனிதமானது. அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கம் புனிதமானது. அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாதவை. சில நேரங்களில் அவர் பிரம்மானந்த பெருநிலையில், அதாவது தெய்வீக ஆனந்தத்தில் இருந்தார். மற்றும் சில சமயங்களில் ஆத்ம ஞானத்துடன் அடக்கமாய் இருந்தார். ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்பேதுமின்றி தனித்து இருந்தார். முற்றிலும் செயலே அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்க மயக்கமாகவோ இருக்கவில்லை. தமது சொந்த ஆன்மாவிலே கட்டுண்டு இருந்தார். அமைதியான, நிசப்தமான, அசைவற்ற கடலை போல காணப்பட்டாலும் அவர் அளவிட முடியாத ஆழமானவர். எவரே அவரின் சொல்லில் அடங்கா பெருங்குணத்தை விவரிக்க இயலும்? அவர் ஆண்களை சகோதரர் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாராகவும் கருதினார். எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரி ஆவார். அவர் தம் கூட்டுறவால் நாம் பெரு ஞானமானது நிரந்தரமாக நம்மிடம் திகழட்டும். அவர் தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம். அவரை அனைத்து ஜீவராசிகளிடமும் காண்போம். அவர் நாமத்தை எப்போதும் விரும்புவோம். ஹேமத் பந்த் தாமே விலகி செல்வதாக கருதும் வேதாந்தத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்க உரை புரிந்த பின்னர் சாவடி ஊர்வலத்தை விவரிக்க செல்கிறார். சாவடி ஊர்வலம். பாபாவின் படுக்கை அறை முன்னமே விவரிக்கப்பட்டது. ஒரு நாள் அவர் மசூதியில் தூங்கினார். மறுநாள் சாவடியில், அதாவது மசூதிக்கு அருகில் ஓரிரண்டு அறைகள் உள்ள கட்டிடத்தில் தூங்கினார். அவர் இவ்வாறு மாறி மாறி தூங்குவது பாபா மகா சமாதி அடையும் வரை நடைபெற்றது. 1909 ஆண்டு டிசம்பர் 10 முதல் அடியார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்ய தொடங்கினர். சாவடிக்கு போகும்போதும் வந்தும் மக்கள் மசூதியை சூழ்ந்தும் கொள்வர். மண்டபத்தில் சில மணி நேர பஜனை செய்வர். அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் வடதிசைக்கும் பாபாவின் முன்னும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது. பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர். பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர். தங்கள் கைகளில் தால், சப்ளாக்கட்டை, கர்த்தால், மிருதங்கம், கோல் முதலிய இன்னிசை கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர். அங்குள்ள அடியவர்களை எல்லாம் ஈர்த்து இழுத்த காந்தம் சாய்பாபா ஆவார். புறத்தே உள்ள திண்ணையில் சிலர் தங்கள் தீவட்டுகளை ஒழுங்குபடுத்தினர். சிலர் பல்லக்கை அலங்கரித்தனர். சிலர் தங்கள் கைகளில் பிரம்பு குச்சியை வைத்துக்கொண்டு பாபாவுக்கு ஜெயகோஷம் செய்து கொண்டிருந்தனர். மசூதியின் மூலையானது ஜோடனை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது. மசூதியை சுற்றிலும் எரியும் விளக்குகளின் வரிசை தங்கள் ஒளியை சிந்தின. ஷாம் கர்னா என்ற பாபாவின் குதிரை முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே நின்று கொண்டிருந்தது. பின்னர் தாத்தையா பாடில் சில ஆட்களுடன் பாபாவிடம் வந்து அவரை தயாராகும்படி கேட்டுக் கொள்கிறார். தாத்தையா வந்து தனது கைகளை பாபாவின் அக்குளில் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக உட்கார்ந்திருப்பார். தாத்தையா பாபாவை மாமா என்று அழைத்தார். உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது. தமது உடம்பில் பாபா வழக்கமாக கஃப்னியை அணிந்து சட்காவை தமது அக்குளில் வைத்துக்கொண்டு தம் சில்லிம், அதாவது புகைப்பிடிக்கும் மண்குழாய், புகையிலை இவற்றோடு ஒரு துணியை தோளில் போட்டுக்கொண்டு கிளம்ப ஆயத்தம் ஆகிறார். பின்னர் தாத்தையா பொன்னால் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வையை அவர் மீது அணிவித்தார். இதன் பின் பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டை விரலால் இழுத்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு சாவடிக்கு புறப்படுகிறார். டாஷே, பேண்டு, சங்குகள், மிருதங்கம் முதலிய எல்லா விதமான இசைக்கருவிகளும் தங்கள் விதவிதமான ஒளிகளை எழுப்புகின்றன.
வான வேடிக்கைகள் மாறுபாடான வெவ்வேறு வகையான வர்ணஜால காட்சிகளை காட்டுகின்றன. வீணை மிருதங்கத்துடன் இணைந்து ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்க துவங்குகிறார்கள். சிலர் மகிழ்ச்சியால் நடனமாடினர். சிலர் பல வகையான கொடிகளையும் கம்புகளையும் எடுத்து செல்கின்றனர். மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியம் கூறினர். பாபாவின் 2 பக்கங்களிலும் சாமரம் பிடித்து கொண்டிருப்பவர்களும் விசுறுபவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அடியவர்களின் கைகளால் தாங்கப்பட்டவாறே பாபா நடந்து வரும் வழியில் துணி மடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. தாத்தையா பாடில் அவரது இடது கையையும் மகள் சபாதி வலது கையையும் பாபு சாஹேப் ஜோக் அவரது தலை மீது குடையையும் பிடித்திருந்தனர். இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார். முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட ஷியாம் கர்ணா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது. அதன் பின் பல்லக்கு தூக்கிகள், ஏவல் ஆட்கள், இசை பாடுவோர் மற்றும் அடியவர் கும்பலும் வந்தனர். ஹரிநாமமும் சாயி நாமமும் இசையுடன் இணைந்து குரலொளி வானை பிளந்தது. இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து களிப்புடன் காணப்பட்டனர். வீதியின் இந்த முனைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டிருந்தார். ஒரு தெய்வீக ஒளியுடன் அவர் பிரகாசித்தார். அதிகாலையை போன்றோ உதய சூரியன் பிரபையை போன்றோ அவர் முகம் சுடரொளி வீசியது. ஒருமுகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையே கூப்பிடுவோர் போல வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார். எல்லா இசைக்கருவிகளும் ஒலித்து கொண்டிருக்கும் போது பாபா தமது வலது கையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார். இந்நேரம் காக்கா சாஹிப் தீஷித் குலால் என்ற சிவப்பு பொடியுடன் கலந்த மலர்களை கொண்ட வெள்ளித்தட்டுடன் முன்னே வந்து அவைகளை பாபாவின் திருமேனிகளில் அடிக்கடி தூவினார். இத்தருணத்தில் இன்னிசை கருவிகள் மிக சிறப்பாக ஒலித்தன. பாபாவின் முகம் நிலை உறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை உமிழ்ந்தது. எல்லா மக்களும் இந்த ஜோதியை தங்கள் மன நிறைவு கொள்ளும் வரை பருகுகிறார்கள். இந்நிகழ்ச்சியின் காட்சியையும் உயர்வான கீர்த்தியையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிட்டன. சில சமயங்களில் மகள் சபாவதி ஏதோ ஒரு ஆவேசம் பிடித்தவர் போல் ஆடுகிறார். அதனால் பாபாவின் ஏகாகிர சித்தம், அதாவது கவனம், சிறிதளவும் கலைக்கப்படாதது கண்டு அனைவரும் அதிசயித்தனர். தமது கையில் விளக்குடன் தாத்தையா பாடில் பாபாவின் இடப்புறத்திலும் மகள் சபாதி வலப்புறத்திலும் பாபாவின் ஆடையின் நுனியை பிடித்து கொண்டு வருகிறார்கள். எத்தகைய சுந்தர ஊர்வலம், எத்தகைய பக்தியின் பாங்குகள்! இதை காண ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் அங்கு ஒன்றாக திரண்டுள்ளனர். பாபா மிக மெதுவாகவே நடக்கிறார். பக்தர்கள் இரு மரங்கிலும் அன்புடனும் பக்தியுடனும் தொடர்கிறார்கள். இவ்விடத்து வளிமண்டலம் முழுவதும் மகிழ்ச்சி ஊடுருவி பறந்து ஊர்வலம் சாவடியை அடைகிறது. இக்காட்சியும் அந்நாட்களுக்கிடம் சென்று விட்டன. ஒருவரும் இவைகளை இப்போதோ எதிர்காலத்திலோ பார்க்க முடியாது. எனினும் அக்காட்சியின் தோற்றத்தை நினைவு கூர்ந்தும் மனக்கண்முன் கொணர்ந்தும் நமது உள்ளங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் வழங்கலாம். சாவடியும் நல்ல வெண்மையான கூரை கண்ணாடிகள், பல்வேறு வித விளக்குகள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைந்ததும் தாத்தையா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரித்து ஒரு திண்டை வைத்துக் கொண்டு பாபாவை அங்கு அமர செய்து நல்ல கோட்டையும் அணிவிக்கிறார். பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களில் வழிபடுகின்றனர். இறகளுடன் கூடிய கிரீடத்தை அவருக்கு சூட்டுகின்றனர். அவர் கழுத்தை சுற்றி பூமாலைகளையும் அணிமணி பூன் மாலைகளையும் அணிவித்து நறுமணம் கமழும் நேர்கோடுகளையும் ஒரு புள்ளியையும் இட்டு அவர்கள் அவரை உள்ளம் நிறைவடையும் வண்ணம் நீண்ட நேரம் கூர்ந்து பார்க்கிறார்கள். தலைப்பாகையை அடிக்கடி மாற்றுகின்றனர். தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்து அவர் தலையிலிருந்து எடுத்து மேலே சிறிது தூக்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் உள்ளங்களை எல்லாம் பாபா அறிகிறார். அடக்க ஒடுக்கமுடனும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கெல்லாம் பாபா சாதுவாக கீழ்ப்படுகிறார். இவ்வலங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அழகுடன் திகழ்கிறார். நானா சாஹேப் நிமோன்கர் கம்பை சுற்றி செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சரங்களுடன் கூடிய குடையை மேலே பிடிக்கிறார். பாபு சாஹேப் ஜோக் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாபாவின் பாதங்களை கழுவுகிறார். அர்க்கியும் பூஜையும் உரிய சம்பிரதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தாம்பூலம் அளிக்கிறார். பாபா தமது ஆசனத்தில் அமரும் போது தாத்தையாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவா பாதங்களில் வீழ்ந்து பணிகிறார்கள். பாபா வசதியாக திண்டின் மேல் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது இருமரங்கும் உள்ள அடியவர்கள் சாமரமும் விசிறியும் வீசுகிறார்கள். பின்னர் ஷாமா சில்லிம், அதாவது புகைப்பிடிக்கும் மண்குழாய் தயார் செய்து அதை தாத்தையா பாடிலின் கையில் கொடுக்க அவர் அதை தமது சுவாசத்தால் ஒருமுறை உறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார். பாபா புகைத்த பின்னர் அது பகத் மகள் சபாவிதன கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடமும் வழங்கப்படும்.
ஜடமான சில்லிம் புனிதமாக்கப்பட்டது. அது பலவித தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருக்கிறது. குயவர்களால் மிதியுண்டும் வெயிலில் காய வைக்கப்பட்டும் நெருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் பாபாவின் கைகளில் படுவதற்கு அவரின் முத்தத்தை பெறுவதற்கும் அது நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறது. இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் கழுத்தில் அடியவர்கள் அணிவிக்கிறார்கள், பூச்செண்டும் அளிக்கிறார்கள். உணர்வுவசமுறா நடுநிலைமையின் அவாவின்மையின் அவதாரமாகிய சாயி அட்டிகை, அணிமணிகள், பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்கள் இவைகளை பற்றியெல்லாம் எல்லளவும் கவலைப்படுவதில்லை. ஆனால் தம் அடியவரிடம் உள்ள உண்மையான அன்பின் காரணமாக அவரவர்கள் தாங்கள் விரும்பிய வழிகளை கையாண்டு மகிழ்வடைய அனுமதித்தார். முடிவாக இன்னிசை கருவிகள் தங்கள் புனித ராகங்களை ஒலித்து கொண்டிருக்க பாபு சாஹேப் ஜோக் எல்லா சம்பிரதாயங்களுடன் ஆரத்தி காண்பிக்கிறார். இந்த ஆரத்தி முடிவற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்று கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். தாத்தையா பாடில் அவருக்கு சில்லிம், பன்னீர், அத்தர், சென்று இவைகளை அழித்துவிட்டு புறப்படுவதற்காக எழும்போது பாபா அவரிடம், அன்பு ததும்ப என்னை பார்த்துக்கொள், வேண்டுமானால் போ, இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக்கொள் என்று கூறுகிறார். சரியென விடையளித்து விட்டு சத்தையா பாடில் சாவடியை விட்டு வீட்டுக்கு செல்கிறார். பின்னர் பாபா தாமே படுக்கையை தயாரித்துக் கொள்கிறார். ஒன்றன் மேல் ஒன்றாக 50-60 வெள்ளை துண்டுகளை விரித்து படுக்கையை தயார் செய்து கொண்டு இளைப்பார செல்கிறார். வாசகர்கள் ஒவ்வொரு நாளும் படுக்க புகும் முன் சாய்பாபாவையும் அவரது சாவடி ஊர்வலத்தையும் நினைவு கூறும்படியான வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடித்து அனைவரும் இளைப்பாறுவோமாக. இத்துடன் அத்தியாயம் 37 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 38. பாபாவின் ஹண்டி, கோவிலை மதிக்காதிருத்தல், காலா அல்லது கதம்ப உணவு, ஒரு கிண்ணம் மோர். சென்ற அத்தியாயத்தில் நாம் பாபாவின் சாவடி ஊர்வலத்தை பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் ஹண்டி என்ற பாபாவின் சமையல் பாத்திரத்தை பற்றியும் மற்றும் சில விஷயங்களையும் காண்போம். முன்னுரை. ஓ புனிதமான சத்குரு சாயி, உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அடியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்கோருமான தங்களை வணங்குகிறோம். மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரணடைபவர்களின் பாதுகாவலராகவும் இரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்து இருக்கிறீர்கள். தூய ஆன்மாவின் சாரம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாயி அவதரித்து விளங்குகிறார். இந்த சாயி ஆத்மராமனே ஆவார். தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர். வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எய்தியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார். பாபாவின் ஹண்டி. நமது சாஸ்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தவம் கிருதயுகத்துக்கும், ஞானம் திரேதாயுகத்துக்கும், யக்ஜம் தவாப்பிரத யுகத்துக்கும், தியானம் கலியுகத்துக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன. தானங்கள் அவற்றிலும் அன்னதானமே சிறந்தது. மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பம் அடைகிறோம். இதை போன்ற சூழ்நிலையில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன. இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசியடைந்தோருக்கும் உணவளிப்பவரே மிக சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான். உணவே பிரம்மம். உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன. பிறந்த பின்பும் உணவாலே உயிர் வாழ்கின்றன. அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் உட்செல்கின்றன என்கிறது தைத்திரிய உபனிஷிதம். விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும். செல்வம், சொத்து, உடை முதலான மற்றவித தியானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது. ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை. மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானால் நம் வீட்டு வாசலடை வரட்டும், அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும். அதிலும் முடவர்கள், சரியாக நடக்க முடியாதவர்கள், குருடர்கள், வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும். உடல் நலமுடன் இருப்பவர்களும் உறவினர்களுக்கும் பின்னால் உணவளிக்கப்பட வேண்டும். முதலில் குறிப்பிட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிட்டப்பட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும். அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும் பதக்கமற்ற அட்டிகை போன்றும்
முடிமணியற்ற கிரீடம் போன்றும் தாமரையற்ற குளத்தை போன்றும் பக்தியற்ற பஜனையை போன்றும் குங்குமமற்ற சுமங்கலியை போன்றும் இனிமையான சாரீரம் இல்லாத பாடலை போன்றும் உப்பற்ற தயிரை போன்றதுமாக இருக்கிறது. வரன் அதாவது பருப்பு சூப் மற்ற எல்லா பதார்த்தங்களை விடவும் சிறந்ததென்பதை போன்று மற்றெல்லா புண்ணியங்களை விட அன்னதானம் சிறந்திருக்கிறது. இப்போது பாபா எங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம். பாபாவுக்கே ஒரு சிறிதே உணவு தேவைப்பட்டது என்றும் அவருக்கு தேவையானதும் சில வீடுகளில் பிச்சை எடுத்து பெறப்பட்டது என்பது முன்னமே எடுத்து சொல்லப்பட்டு விட்டது. ஆயின் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை. முதலில் கடைவீதிக்கு சென்று சோள மாவு, நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார். கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார். மசூதிக்கு முன்னால் திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பை மூட்டி அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவில் தண்ணீர் ஊற்றி வைக்கிறார். 2 விதமான ஹண்டிகள் இருந்தன. ஒன்று சிறியது, மற்றொன்று பெரியது. முன்னது 50 பேருக்கு உணவளிக்க ஏற்றது, பின்னது 100 பேருக்கானது. சில சமயம் அவர் மிட்டா சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார். மற்ற சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார். சில சமயங்களில் கொதித்து கொண்டிருக்கும் வரன் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து மிதக்க விட்டார். வாசனை பொருட்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார். உணவை மிகவும் சுவைதானதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்துக்கொண்டார். ஜவ்வாரி அதாவது கேழ்வரகு மாவை தண்ணீருடன் கொதிக்க விட்டு அதை தயிருடன் கலந்து அம்பில் அதாவது கூழ் தயார் செய்தார். உணவுடன் இந்த அம்பிலை அனைவருக்கு ஒரே மாதிரியாக விநியோகித்தார். உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கஃப்னியின் கைகளை மேலே சுருட்டிவிட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுகிறார். கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவதில்லை. சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மொல்வியை கொண்டு புனிதமாக்கினார். முதல் உணவில் ஒரு பகுதியை மகள் சபாதிக்கும் தாத்தையா பாடலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் வண்ணம் தனது கையாலே பரிமாறினார். பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதிர்ஷ்டசாலிகள். இத்தருணத்தில் ஒரு சில சந்தேகத்தையும் கிளப்பலாம். பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார்? விடை வெளிப்படையானதும் எளிததுமானதும் ஆகும். அசைவ உணவு வழங்கப்பட்டோருக்கு ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது. அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பதில்லை. இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர்களிடம் எவ்வித விருப்பத்தையோ ஆசையோ தூண்டிவிட்டதில்லை. குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கையை எந்த ஒரு சீடனும் எவ்விதம் மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவார். உதாரணமாக ஒரு ஏகாதசி தினத்தன்று தாத்தா கேல்கரிடம் சில ரூபாய்கள் கொடுத்து அவரையே நேராக கொரலாவுக்கு சென்று அங்கிருந்த மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார். இந்த தாத்தா கேல்கர் ஒரு வைதீக பிராமணர். எல்லா வைதீக சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரித்தவர். செல்வம், தானியங்கள், உடை முதலியவை சத்குருவிற்கு சமர்ப்பிப்பதெல்லாம் போதாதென்றும் முழு நிற சம்பிக்கை உள்ள கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை நுட்பமாக நிறைவேற்றுதலுமே அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணையாகும் என்பதை அவர் அறிவார். எனவே தாத்தா கேல்கர் உடைகளை உடுத்திக் கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார். பிறகு பாபா அவரை கூப்பிட்டு, நீயே போகாதே, யாரையாவது அனுப்பு என்று கூறினார். இதன் பேரில் தாத்தா தமது வேலையால் பாண்டுவை இதற்காக அனுப்பினார். பாபா அவரையும் திரும்பி வர சொல்லி அதையும் ரத்து செய்து விட்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவ் எனும் மாமிச கறியில் உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்து பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார். பின் அவர் சாதாரணமாகவும் முறைக்காகவும் அது சரியாக இருக்கிறது என்று கூறினார். அதற்கு பாபா, நீ அதை கண்ணால் பார்த்ததோ நாவால் சுவைத்ததோ கிடையாது. பின்னர் அது சுவையா இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும்? பாத்திரத்தின் மூடியை திறந்து பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி கரண்டியை எடுத்து வைதிகத்தை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார்.
தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும் போது அதை கிள்ளிவிட்டு அழத் தொடங்கியதும் தன் மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாத்தா கேட்கிற விதமாக கிள்ளிவிட்டார். உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தமது வைதீக சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்ப்படுத்தி கொள்ள மாட்டார். இந்த ஹண்டி விவகாரம் 1919 ஆண்டு வரை சில காலம் நடந்தது. பிறகு நின்றுவிட்டது. முன்னரே கூறியதைப் போன்று தாஸ்கனு பாபாவின் புகழை பம்பாய் மாகாணமெங்கிலும் தம் கீர்த்தனைகளால் பரப்பினார். இப்பகுதியிலிருந்து ஷிரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூட தொடங்கினர். ஷீரடி சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புனித சேஸ்திரம் ஆகிவிட்டது. பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை கொணர்ந்தனர். வெவ்வேறு உணவு வகைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர். அவர்கள் அவ்வாறு அளித்த உணவுப் பொருட்கள் எவ்வளவு என்றால், பக்கிரிகளும் ஆண்டிகளும் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது. எங்கனம் நைவேத்திய பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோவில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹிப் சாந்தோர்கரின் கதையை எடுத்துக்கொள்வோம். நானா சாஹிப் கோவிலை மதியாதிருத்தல். சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்து கொண்டும் யூகித்து கொண்டும் சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் ஒரு முகமதியர் என்றும் கூறினர். உண்மையில் அவர் எந்த ஜாதியும் சேர்ந்தவர் அல்லர். எப்போதும் எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை. முன்பே அத்தியாயம் 7 உள்ள பாபாவின் சொந்த கூற்றுப்படி அவர் பிராமணர் என்றாலும் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி செய்து அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழித்து அவருடன் ஒன்றி விடுபவனுக்கே ஜாதி தேசம் எனும் கேள்விகள் குறித்து கருத்திற்கொள்வதற்கு ஏதுமில்லை. பின்னர் அவர் எங்கனம் ஒரு பிராமணராகவோ முகமதியராகவோ இருக்க முடியும்? அவர் ஒரு முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எங்கனம் எரிய வைத்துக் கொண்டிருக்க முடியும்? அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும்? சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவைகளை எங்கனம் அனுமதிக்க முடியும்? அவர் ஹிந்து வழிபாட்டு முறையின் எல்லா அம்சங்களையும் எங்கனம் நடக்க விட்டிருக்க முடியும்? அவர் ஒரு முகமதியராக இருந்தார், அவர்கள் காது குத்தப்பட்டிருக்குமா? ஹிந்து கோவில்களின் செப்பனிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா? மாறுபாடாக ஹிந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகித்ததில்லை. ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்கர் பிணிவாலே தனது சட்டகருடன் ஷீரடிக்கு வந்தார். அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பாபா திடீரென்று நானா சாஹிப்பின் மீது கோபமடைந்தார். நீ இவ்வளவு காலம் எனது கூட்டுறவில் இருக்கிறாய், எங்கனும் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார். முதலில் நானா சாஹிப்புக்கு ஒன்றும் புரியவில்லை. தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார். பாபா அவரை கோபர்காவன் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து ஷீரடிக்கு எங்கனம் வந்தார் என்பதையும் கேட்டார். உடனே நானா சாஹிப் தன் தவறை புரிந்து கொண்டார். அவர் ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் கோபர்காவனில் கோதாவரி கரையில் உள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம். ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோவிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு ஷீரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார். இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதனால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார். பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார். காலா, அதாவது கதம்ப உணவு. நைவேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம். ஆரத்தி நிகழ்ச்சி முடிந்த பின்பால் எல்லோரையும் உதியுடனும் ஆசீர்வாதங்களுடன் அனுப்பிய பிறகு உள்ளே சென்று நிம்பாரில் தமது முதுகை சாய்த்து கொண்டு 2 வரிசையிலுள்ள பந்தியுடன் அமர்ந்திருந்தார். நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி, மாண்டி, போலி, பாசந்தி, சன்சா, சோறு முதலியவை உள்ள தங்களது உணவு பதார்த்தங்களை வலிந்து உள்ளே அனுப்புவார்கள். பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்து கொண்டிருப்பார்கள். எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும். அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்து புனிதப்படுத்துவார். அதன் பகுதியில் வெளியில் காத்திருக்கும் நபர்களுக்கும் அளிக்கப்பட்டு மீதம் உள்ளே பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும். 2 வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறார உண்ணுவர். புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவரும் ஒவ்வொருவரின் தேவையும் சௌகரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானா சாஹிப் நிமோன்கரையும் ஷாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக்கொள்வார். அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடனும் செய்வர். இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவள உணவும் அடியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியும் தந்தது. எத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது! எப்போதும் புனிதமானது, தெய்வீகமானது. ஒரு கிண்ணம் மோர். ஒரு முறை இந்த கூட்டத்தில் இருந்த போது ஹேமந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார். அப்போது பாபா அவருக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார்.
அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது. ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அஞ்சி லேசாக உறிஞ்சினார். மிகவும் சுவையாக இருந்தது. அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா, எல்லாவற்றையும் குடித்துவிடு, இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார். அப்போது ஹேமத் பந்த் அதை முழுக்கவும் பருகினார். பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார். ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் மகா சமாதி அடைந்தார். இப்போது வாசகர்கள் ஹேமத் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும். அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினார். ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார். பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம், திருப்தி அடைந்து மகிழ்வோம். இத்துடன் அத்தியாயம் 38 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 39 மற்றும் 50. பாபாவின் சமஸ்கிருத ஞானம். கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம். சமாதி மந்திர் கட்டுதல். இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செயலுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது. பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹிப் சாந்தோர்கரின் உடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் இந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார். 50ஆம் அத்தியாயமும் இதே உட்கடை பொருளை விவரிப்பதால் அதுவும் அந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. முன்னுரை. மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகமாயும் நற்பேற்றுக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ, அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான். ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று. ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்திற்குரிய ஒரு புண்ணிய சேஸ்திரமாகவும் ஆனது. ஷீரடியின் பெண்களும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் பால் அவர்கள் கொண்டிருந்த முழுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளத்தை அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள். அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது. ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருள் விளக்கம். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹிப் சாந்தோருக்கு கீதையின் ஒரு செயலுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். அதை பற்றிய சுருக்கமான விவரம். பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லரத்தாரால் எழுதப்பட்டு சாய்லீலா சஞ்சிகையில் மராத்தியில் பதிப்பிக்கப்பட்டது. சகோதரர் பி.வி. நரசிம்ம சுவாமி எழுதிய 2 நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள், த ஒண்டரஸ் செயின்ட் சாய்பாபா ஆகியவற்றில் இதை பற்றிய சிறு தகவல் வருகின்றது. தேவ் 27/9/1936 தேதியில் உள்ள தமது ஆங்கில வாக்கு மூலத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இது மேற்குறித்து சுவாமி எழுதிய பக்தரின் அனுபவங்கள் 3 பதிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொருள் குறித்து நானா சாஹிப்பிடம் இருந்தே பி.வி. தேவ் நேரடி தகவல் பெற்றார். ஆதலால் அவருடைய கூற்றையே கீழே அளிக்கிறோம். நானா சாஹிப் சாந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்று வருகிறார். இவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கர்வம் அடைந்தார். இவை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா குட்டை அம்பலப்படுத்தினார். இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரளத் தொடங்குவதற்கு முன்பாகும். அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து கொண்டு விட்டு எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். பாபா, நானா, உனக்குள்ளே என்ன முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய்? அதற்கு நானா, வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு பாபா, என்ன ஸ்லோகம்? அதற்கு நானா, பகவத்கீதையில் இருந்து என்றார். அதற்கு பாபா, அதை பலமாக கூறு. அதற்கு நானா பின்னர் பகவத்கீதை அத்தியாயம் 4 34வது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார். தத்வித் பிரணயோ யதனே பரிப்ரஷேனா சேவையா உபதேஷ் பந்திதே ஞானம் நானி தத்வஸ்ரீ தீஷனா. பாபா, நானா, இது உனக்கு புரிகிறதா? அதற்கு நானா ஆம் என்றார். பாபா, அப்படியானால் என்னிடம் இதை விளக்கி கூறு என்றார். நானா சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை எய்திய அந்த ஞானிகள் ஞான உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் என்றார்.
அதற்கு பாபா, செயல் முழுவதற்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம், பொருள் ஆகியவற்றை எனக்கு சொல் என்றார். பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார். பாபா வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா என்றார். அதற்கு நானா, பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது என்றார். அதற்கு பாபா, பரிப்ரஷ்னா என்றால் என்ன? அதற்கு நானா, கேள்வி கேட்டல் என்றார். அதற்கு பாபா, பிரஷ்னா என்றால் என்ன? அதற்கு நானா, அதுவே கேட்டல் என்றார். பாபா, பரிப்ரஷ்னாவை போல் பிரஷ்னாவும் இதே பொருளை உணர்த்தனால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் பைத்தியமாய் இருந்தாரா என்றார். அதற்கு நானா, பரிப்ரஷ்னாவுக்கும் அதை தவிர வேறெந்த பொருளும் எனக்கு தெரியாது. அதற்கு பாபா, சேவா, அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? அதற்கு நானா, நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதையே தான் என்றார். பாபா, அத்தகைய சேவை செய்தால் போதுமா என்றார். அதற்கு நானா, சேவை என்ற சொல் அதை தவிர வேறு எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது என்றார். அதற்கு பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேசந்தி தே நானாம் என்பதில் நாணம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கன படிக்க முடியுமா என்றார். அதற்கு நானா, ஆம். அதற்கு பாபா, என்ன சொல் என்றார். அதற்கு நானா, அஞ்ஞானம் என்றார். பாபா, இந்த சொல்லை போட்டு செயலிழந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா என்றார். அதற்கு நானா, சங்கரபாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை என்றார். அதற்கு பாபா, அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே. அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்துவோமே என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா என்றார். அதற்கு நானா, அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார். அதற்கு பாபா, கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணையும் சேவையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமுமே அல்லவா? அதற்கு நானா, ஆம். அங்கனமே ஆனால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை என்றார். அதற்கு பாபா, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? அதற்கு நானா, செருக்கு குலை உற்றார், கர்ப்பம் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. சத்குருவுடன் சர்வாசவ சரணாகதி அடைய வேண்டும். கேள்வி கேட்டால் மட்டும் போதாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்கக்கூடாது. விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டவோ அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படவோ கூடாது. அது காரிய மனப்பான்மையுடனும் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கத்துடனும் இருக்க வேண்டும். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல. தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமை உள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை அன்று. உடலில் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கே சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார். குரு அஞ்ஞானத்தையும் போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. பாபா, என்கிற ஞான உபதேசம் செயற்படுத்தப்படுகிறது. அறியாமையை அளிப்பதே ஞானம். கீதையில் அத்தியாயம் 18 66வது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரியின் விளக்க செய்யுள் 1396 கூறப்படுவதாவது: ஓ அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகையது. அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமே, ஆனால் நீ உன்னுடையவனே, அது அங்கனமே. மற்றும் கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 16க்கு ஞானேஸ்வரியின் விளக்க செய்யுள் 83 கூறுவதாவது: அறியாமையை அளிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்பு உடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இருளை துரத்துவது என்றால் ஒளி என பொருள். தத்வைதத்தை அளிப்பதென்றால் அத்வைதம் என பொருள். துவைதத்தை அளிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவது பற்றி பேசும்போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனதில் உள்ள தத்வைத உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும். தத்வைத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவான் ஆகில் அதே நிலை அடைந்தால் ஒழிய அதை எங்கனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும்? மீண்டும் கூறுமடத்து சீடனும் சத்குருவைப் போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவானவன். மனப்பான்மை, மேலான உணர்வு, மிக சிறந்த அமானுஷ்ய தத்துவ நிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம், இவைகளிலே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிற்குணமானவர், சச்சிதானந்தமயமானவர். உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானிட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிற்குணத்தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவர் தம் வியாபகம், தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன கொய்வதில்லை. உண்மையில் சீடனும் அதே சுரூபத்தில்
இருக்கிறான். கணக்கற்ற பிறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைதன்யன் என்பதை அறிய விடாமல் மறைக்கிறது. இங்கன மேலே குறிப்பிடப்பட்ட விதமாக அவன் ஜீவன், நான் ஜீவன், தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமையாகிய இவ்வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும். தாழ்வான ஈனமான எல்லற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிமை உள்ளவன், நீ செல்வம் உள்ளவன் என்பது உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான். சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாய தோற்றமானது யாதெனில் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மா ஆகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதும் ஆகும். இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அதன் பரப்புரிமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும். இந்த மாயின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி, துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான். இம்மாயை அப்பிழையை இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் அங்கனம் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது, அது எங்கு உள்ளது, அதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம். அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டனவையே. நான் ஒரு ஜீவன், அதாவது நான் ஜந்து. உடம்பே ஆத்மா, அதாவது நானே உடல். கடவுள், உலகம், ஜீவன் இவையெல்லாம் வேறானவை. நான் கடவுள் அல்ல, உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல். கடவுள், உலகம், ஜீவன் இவைகளெல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல். இப்பிழைகளெல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் என்று ஜீவன், உலகம், உடம்பு இவைகளெல்லாம் என்ன? அவைகள் ஒன்றொன்றுக்கும் தொடர்புடையவையா? ஒன்றுக்கொன்று மாறுபாடானவையா? அல்லது அனைத்து ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியாது. இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமை அளிப்பதே இந்த ஞானம், அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமை அளிக்கவே ஆகும். பாபா தொடர்ந்தார். பிரணிபாத என்பது சரணாகதி. உடலால், உள்ளத்தால், செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும். ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார்? நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான். எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணர் ஆகிறார். குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார். இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மானுவாக கொள்கிறார். ஸ்லோகம் 18 ஞானேஸ்வரியின் விளக்கம். அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உணர்ந்து திகழ்ந்த முதற் பொருட்டாகவும் அனைவரும் அறிதற் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி கொள்கிறார். சமாதி மந்திர் கட்டுதல். தாம் நிறைவேற்றி முடித்தது பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்போ செய்ததோ கிடையாது. ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இக்கருத்திற்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டட வேலையாகும். நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் பூட்டி தனது குடும்பத்துடன் ஷீரடியில் வசித்து வந்தார். அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது. இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீஷித் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார். பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்காக சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கு அதே மாதிரி காட்சி தோன்றியது. பாபு சாஹேப் கண்விழித்த போது ஷாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். ஏன் என்று அவரை கேட்டார். அவர் பாபா தம் கனவில் தமதருகில் நெருங்கி வந்து வாதாவை கோயிலுடன் கட்டுக, நான் உங்களுடனே ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார் என்றார். பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டை அடைத்தது, எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது, நான் அழத் தொடங்கிவிட்டேன். பாபு சாஹேப் இருவரது கனவும் ஒத்திருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார். பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார். மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார். காகா சாஹிப் தீஷித்தும் அதை ஆமோதித்தார். பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார். பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது. ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம், உக்கிரான அறை, கிணறு முதலியவை பூர்த்தியாயின. லண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார். தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது நிறைவேறி கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும், நடுவில் ஸ்ரீ முரளிதரன் உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும்,
பாபா சாஹிப் பூட்டிக்கு எண்ணம் உதித்தது. இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷாமாவை கேட்டுக்கொண்டார். பாபா வாதாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஷாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார். ஷாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார். பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார். வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம். நாம் அங்கு வாழ்வோம், நடப்போம், விளையாடுவோம், ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார். பின்னர் ஷாமா பாபாவிடம் வாதாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரியென கூறினார். ஷாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார். உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளிதரனின் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று. பாபா மிகவும் கடுமையாக நோயிற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார். பாபா இயற்கை எய்தினால் தமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்றும் அவரது பணம் முழுவது வீணாக்கப்பட்டு விட்டது என்றும் பூட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனசோர்வும் அடைந்தார். இயற்கை எய்துவதற்கு சில தருணத்திற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு சாஹிப்பை மட்டுமல்ல மற்ற எல்லோரையும் தேற்றின. உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளி தருக்கருக்காக திட்டமிடப்பட்ட கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது. பாபா தாமே முரளிதரன் ஆனார். வாதாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் ஆனது. அவரின் அற்புதமான வாழ்வு ஆழங்காண இயலாதது. பாபு சாஹிப் பூட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர், அதிர்ஷ்டமுள்ளவர். அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது. இத்துடன் அத்தியாயம் 39 மற்றும் 50 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 40. பாபாவின் கதைகள். திருமதி தேவின் உத்யாபன் விழாவிற்கு ஒரு சந்நியாசியைப் போல் மற்ற இருவருடன் செல்லுதல். ஒரு சித்திர ரூபத்தில் ஹேமத்பந்தின் வீட்டுக்கு செல்லுதல். முன்னுரை. தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்த சாயி புனிதமானவர். தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார். அவர்களின் தலையில் தம் கையால் ஆசீர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை அளிக்கிறார். இத்வைத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டு அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார். மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல் பக்தர்களுடன் அவர் ஒன்றாகி அவர்களுக்கு தம் ஆற்றலையும் அந்தஸ்தையும் அளிக்கிறார். கடவுளின் லீலையை மட்டும் பாடிக்கொண்டிருப்போருக்கு நிகராக அல்லது அவர்களை காட்டிலும் கடவுளின் அடியவர்களின் லீலா வினோதங்களை பாடுவோர் பாபாவுக்கு பிரியமானவர்கள் என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. தற்போது இவ்வத்தியாயத்தின் கதைகளுக்கு திரும்புவோம். திருமதி தேவின் உத்யாபன் விழா. தானே ஜில்லாவில் உள்ள டாகனு மம்லத்தார் திரு PV தேவ் அவரது தாயார் 25 முதல் 30 விதமான பிரார்த்தனைகளை அனுஷ்டித்ததன் முடிவாக ஒரு உத்யாபன் அதாவது பூர்த்தி விழாவை நடத்த இருந்தார். 100 அல்லது 200 அந்தணர்களுக்கு உணவளிப்பதும் இவ்விழாவுடன் சேர்ந்த ஒரு அம்சமாகும். தேவ் விழாவிற்கு ஒரு நாளை நிச்சயித்தார். சாய்பாபாவின் விஜயத்தால் அன்றி விழா உரிய முறையில் பூர்த்தி அடையாதாகையால் விழாவிருந்தில் கலந்து கொள்ள அவரின் சார்பில் பாபாவை வேண்டுக் கொள்ளுமாறு பாபு சாஹேப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பாபாவிடம் பாபு சாஹேப் ஜோக் இக்கடிதத்தை படித்து காண்பித்தார். பாபா தேவின் தூய்மையான உள்ளபூர்வமான அழைப்பினை கவனத்துடன் கருத்திற்கொண்டு கூறினார். என்னை நினைவில் கொண்டிருப்பவரை நான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வித வாகனமோ வண்டியோ ரயிலோ அல்லது விமானமோ தேவையில்லை. என்னை எவன் அன்புடன் கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன். நம்மில் 3 பேர் அதாவது 3 நான், நீ மற்றும் ஒருவன் சென்று அவ்விழாவில் கலந்து கொள்வதாக அவருக்கு ஒரு மகிழ்வான பதில் எழுது என்றார். ஜோக் பாபாவை கூறியதை தேவிடம் தெரியப்படுத்தினார். பின்னவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எனினும் பாபா தாமே நேரடியாக ரகதா, ரூய், நீம்காவல் முதலிய இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்பது அவருக்கு தெரியும். பாபா சர்வ வியாபியாய் இருப்பதால் அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்றும் அவர் விரும்பினால் எந்த ரூபத்திலும் திடீரென வந்து தமது சொற்களை நிறைவேற்றலாம் என்றும் எண்ணினார். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வங்காள உடையிலுள்ள ஒரு சன்னியாசி
பசுக்களை பாதுகாத்தலே தனது குறிக்கோள் என்று கூறிக்கொண்டு டஹானு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் நிதி வசூலிக்க வந்தார். பின்னவர் அவரை ஊருக்குள் சென்று மம்லத்தார் தேவை பார்த்து அவரின் உதவியால் நிதி சேகரிக்க சொன்னார். அத்தருணம் மம்லத்தார் அங்கு வர நேர்ந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் சன்னியாசி அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இருவரும் மேடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். தேவ் வேறொரு தர்மத்திற்காக ஒரு நிதி வசூல் ஏற்கனவே ராவ் சாஹேப் நரோத்தம் ஷெட்டி என்ற பெரிய மனிதர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பிறிதொரு நிதி வசூலை தற்போது ஆரம்பிப்பது நன்றல்லவென்றும் அவர் 2 அல்லது 4 மாதங்களுக்கு பின்னர் இவ்விடத்துக்கு விஜயம் செய்தால் நல்லதென்றும் அவரிடம் கூறினார். இதை கேட்டு அத்துறவி அவ்விடத்தை விட்டு அகன்றார். 1 மாதத்திற்கு பின்னர் அத்துறவி ஒரு குதிரை வண்டியில் காலை சுமார் 10 மணி அளவில் வந்து தேவின் வீட்டின் முன் நின்றார். தேவ் அவர் நிதிக்காக வந்திருப்பதாக நினைத்தார். விழாக்கான ஏற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அத்துறவி தாம் பணத்துக்காக வரவில்லை என்றும் உணவிற்காக அங்கு வந்திருப்பதாகவும் கூறினார். தேவ் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்வரவு, இவ்வீடு தங்களுடையது என்றார். அதற்கு துறவி என்னுடன் மற்றும் 2 இருக்கிறார்கள் என்றார். அதற்கு தேவ் நல்லது, அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். விருந்து நடைபெற இன்னும் 2 மணி நேரம் இருந்ததால் எங்கு சென்று அவர்களை அழைத்து வர வேண்டும் என தேவ் கேட்டார். அது தேவையில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் நானே அவர்களுடன் வருவேன் என்றார். தேவ் அவரை நடுப்பகலில் வரும்படி கூறினார். சரியாக மதியம் 12 மணிக்கு அம்மூவரும் வந்து விருந்தில் பங்கேற்று விருந்து உண்டபின் சென்று விட்டனர். விழா முடிந்ததும் தேவ் பாபாவின் வாக்குறுதி மீறுதலை குறித்து வருந்தி பாபு சாஹேப் ஜோக்கிற்கு ஒரு கடிதம் எழுதினார். ஜோக் பாபாவிடம் இக்கடிதத்துடன் சென்று அது திறக்கும் முன்னரே பாபா தான் வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றி விட்டதாக அவன் கூறுகிறான். விருந்துக்கு நான் மற்ற 2 செல்லவே செய்தேன். ஆனால் அவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் எதற்காக என்னை அழைக்க வேண்டும்? சன்னியாசி நிதி கேட்க அவருடன் வந்திருப்பதாக அவன் எண்ணினான். அது பற்றி அவனுடன் ஐயத்தை நான் நீக்கவில்லையா? மற்றும் 2 வருவதாக நான் கூறவில்லையா? மூவரும் உரிய நேரத்தில் வந்து உணவு உட்கொள்ளவில்லையா? பார், எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன். எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்றார். இப்பதில் ஜோக்கின் உள்ளத்தை மகிழ்வடைய செய்தது. இவை அனைத்தையும் தேவுக்கு தெரிவித்தார். அது அவர் படித்த உடனே ஆனந்த கண்ணீர் விட்டார். வீணாக பாபாவை குற்றம் கூறியதற்காக தம்மை தாமே கடிந்து கொண்டார். துறவியின் முந்தைய வருகையினால் தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டோர் என்பதையும் உணவுக்காக தாம் 2 வருவதாக கூறிய துறவியின் கூற்றுள்ள குறிப்பை தாம் எங்கன புரிந்து கொள்ளாத தவறிவிட்டார் என்பதையும் குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். அடியவர்கள் தாங்களே முழுமையாக சத்குருவுடன் சரணாகதி அடையும் போது அவர் தம் வீட்டில் நடைபெறும் மத சடங்குகள் உரிய முறையில் தேவையான சம்பிரதாயங்களுடன் நடத்தப்படுகின்றனவா என்று அவர் கவனிக்கிறார் என்பதை இக்கதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஹேமத் பந்தின் கோலி பண்டிகை விருந்து. பாபா தமது சித்திர ரூபத்தில் தோன்றி தமது அடியவரின் ஆவலை பூர்த்தி செய்தார் என்பதை கூறும் மற்றொரு கதையை காண்போம். 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்று காலை ஹேமத் பந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவரது கனவில் நன்றாக உடையணிந்த ஒரு துறவியை போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண்விழித்து எழுந்த அவர் துறவியையோ அல்லது சாயையோ காணவில்லை. ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் கொணர்ந்தார். 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்புடையவராக இருந்தாலும் பாபாவை எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் பாபாவின் மொழிகளால் அவள் மனம் மகிழ்ந்து தமது மனைவிடன் சென்று அன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளி உணவுக்காக வருகிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அவள் விருந்தாளியை பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என்று கேட்டாள். தமது மனைவியை அலைக்கழிக்காத நியதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்ப்பதற்காகவும் உண்மையான அதாவது கனவினை பற்றி அவளிடம் கூறினார். பாபா இவ்விடத்திற்கு ஷீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரணமான தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமத் பந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து இன்னும் சற்று அதிகமாக சாதம் வடிப்பதினால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றுமில்லை என்றும் கூறினார். இதன் பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியத்திற்குள் அது தயாராகியது. ஹோலி வழிபாடு செய்யப்பட்டு இலை போடப்பட்டது. அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது. நடுஸ்தான விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு 2 வரிசையிலும் இலைகள் போடப்பட்டன. குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களும் மகன்கள், பேரன்கள், புத்திரிகள், மருமகன்கள் அனைவரும் வந்து தத்தமது இடங்களில் அமர்ந்தனர். பல்வேறு வித உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. இது நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக எதிர்பார்த்திருந்தனர். மதியம் கடந்துவிட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை.
பின்னர் கதவு சாத்த பெற்று தாளிடப்பட்டது. பின் அன்ன சுத்தி, அதாவது நெய் விடப்பட்டது. இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம். அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் கூட ஆயிற்று. குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமத்பந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அலி முகமது, மௌலானா இஷ்மு முஜாவர் ஆகிய இருவரை கண்டார். உணவு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் இவ்விருவரும் கண்டு ஹேமத்பந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து தங்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிப்பு கோரினர். அவர்கள், எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். எனவே தயவு செய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் என் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு சௌகரியப்படும் போது பின்னர் விவரிப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றினால் சுட்டப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மீது வைத்தார்கள். ஹேமத்பந்த் அதை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் பெரிய அழகிய படம் ஒன்றை கண்டார். உடம்பு முழுவதும் மயிர் கூச்செறிய, கண்களில் நீர் வழிய, மிகவும் மனமுருகி தமது தலையை தாழ்த்தி படத்திலுள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார். பாபா இத்தகைய ஆச்சரிய லீலையால் தம்மை ஆசீர்வதிப்பதாக நினைத்தார். அறிவதற்கு ஆர்வம் மேலிட அப்படத்தை அவர்கள் அப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார். அலி முகமது தாம் அதை ஒரு கடையிலிருந்து வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றி எல்லா விவரங்களையும் பிறிதொரு சமயம் சொல்லுவதாகவும் மற்றவர்களிடம் அவரை உண்ண செல்லுமாறு கூறினர். ஹேமத்பந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வழியனுப்பி விட்டு சாப்பிட வந்தார். பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் படம் வைக்கப்பட்டு நைவேத்தியம் உரிய முறையில் செய்தான பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள். படத்திலுள்ள அழகிய ரூபத்தை கண்டு அனைவரும் மிக மிக சந்தோஷப்பட்டனர். இவையெல்லாம் எங்கன நிகழ்ந்தன என்பது குறித்து வியந்தனர். ஹேமத்பந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வாறாக நிறைவேற்றினார். எல்லா விவரங்களுடன் கூட இப்படத்தின் கதை, அதாவது எங்கனம் அலி முகமது அதை பெற்றார், ஏன் அதை அவர் வாங்கினார், ஹேமத்பந்துடன் பின் ஏன் அதை கொடுத்தார் என்பவை எல்லாம் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் அத்தியாயம் 40 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 41. சித்திரத்தின் கதை, கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பாராயணமும். முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டப்பட்டுள்ளது போல் இந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம். இது நிகழ்ந்து 9 ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஹேமத்பந்தை பார்த்து கீழ்வருமாறு கதையை கூறுகிறார். பம்பாய் வீதியில் ஒருமுறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு வியாபாரிடமிருந்து வாங்கினார். பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார். அவர் பாபாவை விரும்பினார். ஆகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார். ஹேமத்பந்துக்கு அதை கொடுப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு காலில் உள்ள கட்டி, அதாவது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது. பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். பாந்திராவில் உள்ள அவரது வீடு 3 மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது. ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை. புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான், மௌலானா ஷாகேப், முகமது ஹுசைன், பாபா ஷாயி, பாபா தாச்சிதின் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன. காலசக்கரம் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை. பம்பாயில் அலி சுகமீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் கஷ்டப்பட வேண்டும்? அவைகளுக்குள்ளே வருதலும் வெளியே போதலும் உண்டு என தெரிகிறது. எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன. ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கடம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை. சாயின் எங்குநிறை தன்மையும் சர்வ வியாபத்துவத்தையும் அறிவு கட்டாத அவரின் சக்தியும் இது காண்பிக்கிறது. அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசைன் தாரியா டோபனிடமிருந்து நானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார். அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாயிடம் கொடுத்தார். அப்படம் அவரது மேஜையில் 8 வருடங்கள் இருந்தது. ஒருமுறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்பட கலை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரியதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையேயும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார். அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார். நூர் முகமது நானி அப்துல் ரஹ்மானின் சீடர். தமது குருவுடன் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அளிக்க சென்ற போது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார். அவரை வெளியில் தள்ளினார். அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் உடைந்தார். நூர் தமது பெரும் பணத்தையும் இழந்து
குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார். அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காத ஆகையால் பெரிதாக்கப்பட்ட அப்படத்தை அப்பல்லோ பந்தருக்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி சென்று நீரில் மூழ்கி அடித்தார். நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பி கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திருப்பி பெற்ற பின் அனைத்தையும் பாந்திரா கடலில் மீனவனை கொண்டு எரிய செய்தார். இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார். ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார். இதை கேட்ட அலி முகமது தமது மேதாவை அதாவது மேனேஜரை பாந்திரா வீட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார். 2 மாதத்திற்கு பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததை கண்டு வியந்தார். அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களை எங்கனம் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை. அவரது மைத்துனர் அதை கண்டால் அதையும் வழக்கப்படி செய்து விடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்து விட்டார். யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள், அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் மௌலானா இஷ்மு முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றிப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல் இருந்தது. தீவிர ஆலோசனைக்கு பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹிப்புக்கு அதாவது ஹேமத் பந்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர். பின்னர் இருவரும் ஹேமத் பந்தின் இல்லறத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதை வெகுமதியாக அளித்தனர். கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும். தானே ஜில்லாவில் உள்ள டஹானோவின் மம்லத்தார் பீவு தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை அதாவது மற்ற நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார். தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகத்தின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது. ஆனால் ஞானேஸ்வரி கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை. 3 மாத விடுமுறையின் சிரடிக்கு சென்று பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது. ஆனால் ஞானேஸ்வரியை பிரித்த போது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவர் முயற்சியை தடை செய்தன. எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை. எனவே பாபா புத்தகத்தின் மீது தமக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளையிடும்போதுதான் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்க கூடாது என்றும் தீர்மானித்தார். பின்னர் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷீரடிக்கு சென்றார். அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார். தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளையிடும் போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறினார். அப்புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை பகிர்ந்தார். பாபா அவரது உள்ளத்தை அறிவார் ஆதலால் இம்மாதிரி செய்ய விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார். அவரது ஆவலை சாய் அறிய மாட்டாரா, அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவருக்காகவே கொடுக்க மாட்டாரா என்று நினைத்தார். பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ₹1 தட்சணையாக கொடுத்தார். பாபா ₹20 கேட்டார். தேவ் கொடுத்தார். இரவில் அவர் பாலக்ராம் என்பவரை பார்த்து அவர் எங்கனம் பாபாவின் அன்பையும் பக்தியும் பெற்றார் என்று விசாரித்தார். பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார். தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்றபோது பாபா அவரை ₹20 கேட்டார். அவர் அதை விருப்பமுடன் கொடுத்தார். பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார். பாபா அவரை தம் அருகில் வந்து அமைதியான மனத்துடன் அமரும்படி கூறினார். அங்கிடமே அவர் செய்தார். பின்னர் மத்தியான ஆரத்தி முடிவடைந்தது. மக்கள் எல்லாரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலக்ராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார், எங்கனம் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார். பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்ற ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார். தேவ் பாபாவுடன் சென்றபோது யாருடன் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார். அவர் தாம் பாலக்ராமனுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார். பாபா அவரை மீண்டும் ₹25 தட்சணை கேட்டார். அவரும் அதை மகிழ்வுடன் கொடுத்தார். பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்தருகில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார். தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென்று மறுத்தார். ஆனால் பாபா அவரை தேட சொன்னார். தேடி அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை. பாபா கோபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை, நீயேதான் திருடன், தலைநரைத்து கிழவன் ஆகியும் நீ இங்கு வந்து திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார். அதன் பின் பாபா பொறுமை இழந்து கடுமையாக கோபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார்.
தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்துக் கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் பாபா அவரை வாதாவுக்கு போக சொன்னார். அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலக் ராமனிடமும் ஜோக்கிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார். பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார். தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும், ஆயினும் அவர் திருடி இருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார். பின்னர் பாபா மீண்டும் 12 ரூபாய் அவரிடம் கேட்டார். தேவ் அதை சேகரித்து கொடுத்து அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார். பாபா கூறினார், போதியே, அதாவது ஞானேஸ்வரியை தினமும் படித்துக் கொண்டிரு. வாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி. அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கி சொல். நான் இங்கு உனக்கு தங்க சரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வையை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க மற்றவர்களை நீ ஏன் கந்தலை திருடுகிறாய்? ஏன் திருட்டு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் என்றார். பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர் போதியை படிக்க சொல்லிவிட்டார். தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார். இனி இந்நூலை எளிதில் படிக்கலாம் என்ற நம்பிக்கை கொண்டார். மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையை போல் பாவிக்குமாறு தனது பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார். பாலக் ராமாவிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்றும் பொருள் கொள்ளப்பட்டது. இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை. எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை. எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார். உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும், பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தமக்கு போதித்ததாகவும் நினைத்தார். தேவி திட்டல்களை எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மன நிறைவுடனும் வீட்டிற்கு சென்றார். இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை. பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை. இந்த வருடத்தில் அவர் தேவுடன் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார். 1914 ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை மாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார். மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார். அதற்கு தேவ் இல்லை என்றார். அதற்கு பாபா, பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்றார். அதற்கு தேவ் அழுகை பொங்க, நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தால் என்று பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம் என்றார். அதற்கு பாபா, படிக்கும் போது துரிதமாக படி, எனது சன்னிதானத்தில் என் முன் படி என்றார். அதற்கு தேவ், எதை நான் படிக்க வேண்டும் என்றார். அதற்கு பாபா, அத்தியாத்மிகம், அதாவது ஆன்மீகம் படி என்றார். தேவ் நூலை உணர்வதற்காக சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு விழிப்புணர்வு எய்தினார். தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலே நமது வாசகர்களுக்கே விட்டு விடுகிறோம். இத்துடன் அத்தியாயம் 41 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 42. பாபா மகா சமாதி அடைதல். முன்பாகவே உணர்த்திய குறிப்பு. ராமச்சந்திரா தாத்தா பாடில், தாத்தையா கோதே பாடில் இவர்கள் மரணம் தவிர்த்தல், லட்சுமிபாய் சிண்டேவுக்கு தர்மம் செய்தல், கடைசி நேரம். இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது. முன்னுரை. இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன. முக்திக்கு வழிவகுக்கின்றன. தமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமே, ஆனால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. மரணம் நமது கொடுமையை தளர்த்து விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்க நலத்தை விரும்புவோர் மனத்தை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயின் இக்கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஹேமத் பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதையும் பற்றியும் கூறுகிறார். ஆனால் அது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டு விட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது. முன்பாகவே உணர்த்திய குறிப்பு. வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றி கதையை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28ஆம் தேதி லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார். 17வது நாளன்று, அதாவது 1918ஆம் ஆண்டு
அக்டோபர் 15ஆம் தேதி மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாத்தா சாஹேப் கபடேவுக்கு பேராசிரியர் நார்கேயின் 1918 நவம்பர் 5ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாய்லீலா சஞ்சிகையில் பார்க்க. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1916 பாபா தாம் இயற்கை எழுதுவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு: விஜயதசமி அன்று, அதாவது தசரா மாலையில் மக்கள் சிமோலங்கனில் இருந்து, அதாவது கிராமம் எல்லையை தாண்டுதல், திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையாக கோபாவேசம் அடைந்து தமது தலையணை, கஃப்னி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியில் உள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்வழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த போது ஒருவரும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடிவரான பாக்கேஜி சிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோட்டை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம், இன்றைக்கு சிமோலங்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சட்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய சிமோலங்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடையவில்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார். வழக்கம் போல் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்கு சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றொரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார். அது பின்வருமாறு: ராமச்சந்திரா தாத்தையா பாடிலின் மரணத்தை தவிர்த்தல். இதற்கு சிறு நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திரா பாடிலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது. அவர் பெரிதும் துன்பம் அடைந்தார். அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவர் தலையணைக்கு அருகில் நின்றார். பாடில் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, வாழ்க்கையின் எல்லா விதமான நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன். நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உன்னோட ஹிண்டி, அதாவது மரண ஓலை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டு விட்டது. நீ விரைவில் குணமாவாய். ஆனால் தாத்தையா பாடிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1918 விஜயதசமி அன்று மரணம் அடைவான். யாருக்கும் அதை வெளிவிட்டு விடாதே. அவனுக்கு அதை சொல்லாதே, ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார். ராமச்சந்திரா தாதா சுகமடைந்தார். ஆனால் தாத்யாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் 2 ஆண்டுகளில் தாத்தையா மரணம் அடைவார் என்பதை குறித்ததுமே. பாலா ஷிம்பி, அதாவது தையல்காரர் என்பவரை தவிர வேறு ஒருவரிடம் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார். ராமச்சந்திரா தாத்தா, பாலா ஷிம்பி என்று இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர். ராமச்சந்திரா தாத்தா படுக்கை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக சென்றது. சக வருடம் 1918 புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வர தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்தையா காய்ச்சலினால் படுத்த படுக்கை ஆனார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை. பாபாவுக்கு காய்ச்சல் வந்தது. பாபாவுடன் தாத்தையாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. தாத்தையாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசைய முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார். பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது. முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திரா தாதாவும் பாலா ஷிம்பியும் தாத்தாவை பற்றி பயங்கரமான அளவு பீதி அடைந்தனர். பாபா முன்னுரைத்தபடி தாத்தையாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடலில் நடுக்கி வியர்த்தது. விஜயதசமியும் மலர்ந்தது. தாத்தையாவின் நாடி மிக மெதுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது. விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்தையா பிழைத்துக் கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டு விட்டதாக தோன்றியது. பாபா தாத்தையாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர். அவர் அங்கனமே செய்தாரா? அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவை ஆகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும். என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தையாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது.
அடுத்த நாள் காலை அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றி மசூதி இடித்து விழுந்து விட்டது. ஷீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர். எனவே நான் இவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன். நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். தயவு செய்து அங்கு உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால், அதாவது கதம்ப மலர்களால் என்னை போர்த்து என்றார். தாஸ்கனு இவ்விஷயத்தை ஷீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார். எனவே அவர் ஷீரடிக்கு தமது சீடர்களிடம் வந்து பஜனையும் கீர்த்தனைகளையும் செய்ய தொடங்கினார். இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார். ஹரி நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார். லட்சுமி பாய்க்கு தானம். எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனித நாளாக கருதப்படுகிறது. பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார். கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியும் இன்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார். பாபாக்கு அபாயம் நீங்கிவிட்டது என்று அவர்கள் தேறி வருகிறார் என்று மக்கள் நினைத்தனர். தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார். எனவே லட்சுமிபாய் சிண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல். இந்த லட்சுமிபாய் ஜிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி. இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள். பகத் மகள் சபாபதி, தாத்தையா, லட்சுமிபாயி இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாள் மாலை பாபா தாத்தையாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருந்த போது லட்சுமிபாய் வந்து வணங்கினாள். பாபா அவளிடம், ஓ லட்சுமி, நான் மிகவும் பசியாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், பாபா சிறிது நேரம் பொறுங்கள், நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள். பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள். அவற்றை பாபாவின் முன் வைத்தாள். அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார். அதற்கு லட்சுமி, பாபா இது என்ன? உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன். நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் நாயுடன் தூக்கி எறிகிறீர்களே, வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றார். அதற்கு பாபா, ஒன்றுமில்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதேயாம். நாய்க்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறாய் இருப்பினும், சில பேசினும் சில ஊமையாய் இருப்பினும் அவைகள் யாவற்றுமுடைய பசியும் ஒன்றேயாம். பசியாய் இருப்பவருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார். இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை பாபா இதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து காட்டினார். தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலே எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார். இத்தருணத்தில் இருந்து லட்சுமிபாய் அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள். பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதி அவர் ராதாகிருஷ்ண மாய்க்கு லட்சுமிபாயிடமே கொடுத்து அனுப்பினார். அவளும் பாபாவின் மீது உள்ள பிரசாதத்தை உவப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள். இந்த ரொட்டி கதை ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயமாக கருதக்கூடாது. அது எங்களிடம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளை வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்து இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. அவர் சர்வ வியாபி, பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர். பாபா லட்சுமிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கடம் அவர் மறக்க முடியும்? உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒருமுறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 21ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது. லட்சுமிபாய் ஒரு வசதியான பெண்மணி. எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியவர்களுக்கு வேண்டிய 9 வித குணங்களை சொல்லி இருக்கலாம். பாகவதத்தில் 11வது ஆண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது 2வது செயல்களில் முறையே முதல் 5 குணங்களும் பின் 4 குணங்களும் கூறப்பட்டு உள்ளன. பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பற்றி முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் அளித்தார். அப்போது மாத்திரமல்ல, பலமுறை லட்சுமிபாயின் கைகளில் 9 ரூபாய் சென்றிருக்கிறது. ஆனால் பாபாவின் இந்த 9 எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையுமானவராக பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார். தமது அறிவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக் கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார். காக்கா சாஹிப் தீஷித்தும் பாபு சாஹேப் பூட்டியும் பாபாவுடன் கவலையுடன் காத்திருந்தனர். ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார்.
பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை. எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனதுடன் வாதாவிற்கு சென்றனர். பாபாவின் நிலை மிகவும் மோசமாய் உள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை. உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது. அது பாபாவிடம் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. உடனே தங்கள் உணவை விட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பாயாஜி கோதையின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள். அவர் தரையில் விழவில்லை. தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார். ஞானிகளின் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள். இத்துடன் அத்தியாயம் 42 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சரிதத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் புத்தக வடிவிலும் கேட்டு மகிழும் வகையிலும் நம்முடைய சேனலில் காணொளியாக பதிவிட்டிருக்கிறோம். சச்சரிதம் படிப்பதினால் நம்முடைய வாழ்வின் எல்லா துன்பங்களும் நீங்கி சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் அளிக்கிறது. தொடர்ந்து படியுங்கள். சாயின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் சாய்ராம்.